மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் திருமதி நவமணி கோவிந்தசாமி அவர்களுக்கும், இன்று கூகுள் வகுப்பறையை பற்றி பெற்றோர்களுக்கு விளக்கமளிக்க பிஎம்ஆர் தோட்ட தமிழ் பள்ளியிலிருந்து வந்திருக்கும் ஆசிரியர் திருமதி சரோஜா ராஜசேகர் அவர்களுக்கும், துணை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும், அன்பார்ந்த பெற்றோர்களுக்கும் மாலை வணக்கம். இன்று இந்த கூகுள் மீட் சந்திப்பின் வாயிலாக நம்மளை ஒன்றிணைத்த இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மாணவர்கள் வெற்றிக்கு பெற்றோர்கள் ஆதரவும் ஒத்துழைப்பும் மிக முக்கியமானது என்பதை நினைவூட்ட இந்த கூகுள் மீட் ஒரு முக்கியமாக தளமாக அமைந்திருக்கின்றது. இன்றைய தொழில்நுட்ப அடிப்படையிலான கல்வி துறையில் கூகுள் மீட் அதாவது கூகுள் கிளாஸ் ரூம் என்பது ஒரு முக்கியமான உள்கட்டமைப்பாக மாறியுள்ளது. இது மாணவர்களின் கற்றலை எளிதாக்குவதுடன் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இடையே ஒரு நல்ல தொடர்பை இணைக்கின்றது. இந்த கூகுள் கிளாஸ் ரூம் மூலம் நம்ம மாணவர்கள் வீட்டிலிருந்தே இருந்தபடியே பாடங்களை செய்ய முடியும். பிறகு வீட்டு பாடங்கள் மற்றும் பயிற்சிகள், புதிர் கேள்விகள் இந்த கூகுள் வகுப்பறை மூலம் நம்ம பயிற்சிகளை வழங்க முடியும். பெற்றோர்கள் தங்கள் வீட்டிலிருந்தே பிள்ளைகளின் என்ன கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை இந்த கூகுள் கிளாஸ் ரூம் வாயிலாக பார்க்க முடியும். பிறகு மாணவர்களின் முன்னேற்றத்தை இந்த முக்கியமான குறிப்புகளை எப்படி மாணவர்கள் நேரடியாக பெற்றோர்கள் அறிந்து கொள்ளலாம். எப்படி மாணவர்களுடைய அடைவு நிலையை இந்த கூகுள் வகுப்பறையின் மூலம் அறிந்து கொள்வதற்கு ஒரு தளமாக இருக்கிறது. ஆகையால் இந்த சந்திப்பு மிக பயனுள்ளதாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த நிகழ்வு மீண்டும் தொடர்வதற்கு முன்பு நான் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி நவமணி அவர்களை வரவேற்பு உரையாற்றுவதற்கு அன்புடன் அழைக்கின்றேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, அன்னையின் பாதம் போற்றி, அவர் தந்த தமிழில் போற்றி. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழு தலைவி திருமதி முருகம்மாள், இவர் பிஎம்ஆர் தோட்ட தமிழ் பள்ளியின் ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர்கள், 4ஆம் ஆண்டு மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் கூகுள் கிளாஸ் ரூம் பற்றிய விழிப்புணர்வை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் நன்கு அறிமுகமான ஆசிரியர் திருமதி சரோஜா. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய நாள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த கூகுள் கிளாஸ் ரூம் பற்றி ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் கிளாஸ் ரூம் ஏறக்குறைய ஆரம்பிக்கப்பட்டு 11 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஓகேங்களா? இது கடந்த 12/8/2014 துவங்கப்பட்டது. ஸோ அன்று தொடங்கி இன்றைக்கு பார்க்கும்போது ஏறக்குறைய 11 ஆண்டுகள். ஓகேங்களா? அந்த கூகுள் கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, சிறப்பை விட இது நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. முன்புலாம் இடையில பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்துல 2019 COVID-19 என்று எல்லாரையுமே ஒரு உலுக்கிய சம்பவம் நம் நாட்டில் உலகம் முழுவதும் நடந்தது. ஸோ அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வர முடியாத சூழல். ஓகேங்களா? எல்லாரும் ஒரு பயந்து வாழ்ந்த ஒரு சூழல். ஓகேங்களா? ஸோ அந்த காலகட்டத்துல மாணவர்களுக்காக, பள்ளிக்கூடங்களுக்காக எந்தெந்த கல்வி கூடங்களா இருந்தாலும் சரி, அதற்கு அந்த கூகுள் கிளாஸ் ரூம் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. அதாவது அந்த கல்வி தடைப்படாமல் இருப்பதற்கு இந்த கூகுள் கிளாஸ் ரூம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆசிரியர்கள் அதை பயன்படுத்தி தான் போதனை நடத்தி வந்தாங்க. ஓகேங்களா? அப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது இதை இன்னும் மேலும் எல்லாருமே அறிந்து கொள்ள, மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் அறிந்து கொள்வதற்காக இன்றைக்கு இந்த ஒரு சிறப்பு ஒரு சந்திப்பு செய்தார். நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆசிரியர் திருமதி முருகம்மாள் பிஎம்ஆர் தோட்ட தமிழ் பள்ளி ஆசிரியை. அவர் மாணவர் நல துணை தலைமை ஆசிரியராக இருக்காங்க. அடுத்து அவங்க ஒரு தலைமை ஆசிரியராக செல்லவிருக்கின்றாங்க. ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு அவங்க இந்த கூகுள் கிளாஸ் ரூம் பற்றிய ஒரு விளக்கத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள ஏற்பாடு செய்திருக்காங்க. ஸோ இந்த வேளையில அந்த ஆசிரியருக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஸோ இனி தொடர்ந்து நம்ம அந்த கூகுள் கிளாஸ் ரூம் பற்றிய விளக்கத்தை கண்டு கொள்வோம். நன்றி அனைவருக்கும்.
நல்ல ஒரு சிறப்பான ஊக்கமளிக்கும் ஒரு வரவேற்பு உரையை வழங்கிய தலைமை ஆசிரியருக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம அந்த தொடர்ந்து தொடர்ந்து பிஎம்ஆர் தோட்ட தமிழ் பள்ளியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஆசிரியர் திருமதி சரோஜா ராஜசேகர் அவர்களை இந்த கூகுள் கிளாஸ் ரூமின் பயன்பாடு, அதன் பயன்பாடு மற்றும் இதில் பெற்றோர்கள் எப்படி பங்களிக்க போகிறார்கள் என்பதை தெளிவான ஒரு விளக்கத்தை அளிப்பதற்கு அவரை அழைக்கின்றேன். இப்பொழுது அவர் உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுப்பார். நன்றி. ஆசிரியர் திருமதி முருகம்மாள் அவர்களுக்கு நன்றி. கோ சாரங்கபாணி தமிழ் பள்ளியின் பள்ளி தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர்கள், ஆண்டு 4 மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வர போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நார்மலி மாணவர்கள் அனைவருக்குமே ஐடி டெலிமா கிடைச்சிருக்கும். பள்ளியில அவங்களுடைய வகுப்பாசிரியர்கள் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதோட சேர்த்து பாஸ்வேர்டும் அவங்க அதுல கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை அந்த மாணவர்கள் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். வீட்டுல பெற்றோர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கணும். பெற்றோரும் அது பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு மாணவருக்கு கொடுக்கப்படும் இந்த ஐடி டெலிமா அதாவது இமெயில் அட்ரஸ், அவங்களோட கல்வி சம்பந்தமான இமெயில் அட்ரஸ் ஆண்டு 1ல கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுடைய Form 5 வரைக்கும் அவங்க அதை பயன்படுத்தி ஆகணும். கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே எந்த ஒரு போட்டி நடத்துறதா இருந்தாலும், அவங்க சேர்றதா இருந்தாலும் டிஜிட்டல் வழியாக அதுல அவங்க அந்த ஐடி கட்டாயம் பயன்படுத்தி ஆகணும். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி கூகுள் கிளாஸ் ரூம் அவங்களோட லேப்டாப்ல நுழையிறது, அதே வேளையில போன்லயும் நுழையலாம். ஸோ லேப்டாப் வசதி இல்லாதவங்க, வீட்டுல கணினி வசதி இல்லாதவங்க பெற்றோரோட போன்ல கூட நுழையலாம். அது மட்டும் இல்லாம அதுல எப்படி பாடத்தை செய்து அனுப்புறது அதையும் நம்ம பார்க்க போறோம். எப்படி ஸ்கிரீன்ஷாட் பண்றது, அனுப்புறது, டர்னிங் பண்றது, அது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஏன் நம்ம இந்த கூகுள் கிளாஸ் ரூமை மாணவர்களுக்கு வலியுறுத்துறோம் அப்படின்னா, கல்வி அமைச்சுல 7 முக்கிய கூறுகள் இருக்கு. அதுல 7வது கூறு பாத்தீங்கன்னா peningkatan keupayaan pendidikan digital di sekolah. பள்ளியில மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பம் பற்றி நன்கு தெரிந்திருக்க வேண்டும். இது நாளடைவுல அப்படியே அதிகரித்து கொண்டேதான் போகுது. ஒவ்வொரு மாணவருக்கும் அது தொடர்பான விவரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த கட்டாயத்தின் அடிப்படையில தான் நம் மாணவர்களுக்கு அந்த தகவல் தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்க எப்படியெல்லாம் நம்ம முயற்சி பண்ணலான்றத நம்ம பாக்குறோம். ஐடி டெலிமா அவங்க அவங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் போட்டோன்னே இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் போர்ட்டல்னு சொல்லலாம். இப்ப யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்குன்னு தனியா ஒரு போர்ட்டல் இருக்கும். அவங்களோட அந்த ஐடி பாஸ்வேர்ட் போட்டாங்கன்னா அதே மாரி பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்க கற்க வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த டெலிமால இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட போர்ட்டலு. அடுத்து பார்த்தோம்னா இந்த ஐடி டெலிமான்னு சொல்றோம்ல, இது இப்படிதான் இருக்கும். பாருங்க அங்க இருக்குல்ல, இதுதான் அவங்களுடைய கல்வி அமைச்சின் கீழ் ஒவ்வொரு மாணவருக்கும் வழங்கப்பட வேண்டிய ஐடி டெலிமா. ஓகேங்களா? அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரின்னு சொல்லலாம். இந்த எம்னா மூரிட், அதோட ஷார்ட் ஃபார்ம் முத எழுத்து தான் எம். அப்புறமா டேஷ் இருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 8 எண்கள் இருக்கு. 8 எண்கள் முடிஞ்ச பிறகு அலைஸ் MOE எல்லாமே ஒரு கட்சியில தான் இருக்கணும். டேஷ் DL, இது எல். ஸோ சில நேரத்துல அவங்க ஐ ஒரு உபசர் போட்டு டைப் பண்ணாலும் அங்க அது ராங்னு காட்டிடும். ஸோ இது l.edu.my, இதுதான் அவங்க டைப் பண்ணணும். பிறகு பாஸ்வேர்ட் டைப் பண்ணி அவங்க போடணும். இந்த இமெயில் அட்ரஸ் ஒருவேளை வச்சிருந்தாங்கன்னா, இது நம்மளுக்குலாம் பர்சனல் இமெயில் அட்ரஸ் இருக்கும்ல, அதுதான் இது. இதை வைத்துக்கொண்டு இப்போ உள்ள காலகட்டத்துல அவங்க டிஜிட்டல்ல எதனா ஒரு போட்டி, ஆன்லைன்ல போட்டி செய்யணும்னா இந்த இமெயில் அட்ரஸ் பர்சனல் இமெயில் அட்ரஸ் அவங்க பயன்படுத்த முடியாது. ஸோ அவங்க பயன்படுத்த வேண்டியது இதுதான். ஸோ இது ஒவ்வொரு மாணவருக்கும் கட்டாயம் கிடைச்சிருக்கும். அதை அவங்க பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஓகே, அடுத்து இதுதான்
புதுசு. டெலிமா 2.0 இப்போதைக்கு இதுதான் புதுசு. இன்னும் வரும் காலங்கள்ல வந்து இந்த 2.0 வந்து 2.5 மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி காலத்திற்கு ஏற்ப வந்து நெறைய மாற்றங்கள் நம்முடைய கல்வி அமைச்சு கொண்டு வராங்க. எதுவும் கேள்வி இருக்குங்களா? கை உயர்த்திருக்கீங்க. திரு, ஹரிஷ். இல்ல. ஓகே. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஆஃபிஷியலோட அந்த டெலிமாவோட. அடுத்து ஓகே. இது வந்து பழசு. முன்ன இருந்தது. இப்போ உள்ள 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வந்து இது இருந்திருக்காதுன்னு நெனைக்கிறேன். அவங்க பூந்த உடனே இதுதான் இருந்திருக்கும். ஓகே. அடுத்து ஓகே. இது வந்து நான் கடைசியா இந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேனே. அதாவது வீடியோவும் இருக்கு. எப்படி வந்து நம்மளுடைய ஃபோன்ல வந்து Google Classroomல நுழையிறது, எப்படி வந்துட்டு பாடங்கள் வந்துட்டு ஃபோன் மூலியமா அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து லேப்டாப்ல Google Classroomல நுழைய போறோம், எப்படி அந்த ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு நுழைய போறோம், உள்ளுக்கு என்னென்ன கூறுகள் இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம்ட்டுன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஸோ இதுவரைக்கும் எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? இல்ல. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப லேப்டாப்ல வந்துட்டு ஒவ்வொரு லேப்டாப்பும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நார்மலி வந்துட்டு நம்ம ஒரு இமெயில் அட்ரஸ் நம்ம வந்துட்டு திறக்கணும்னா, நம்ம ஆட் அக்கவுண்ட் போவோம். சைன் இன் போவோம். இங்க வந்து இன்னும் இல்லாட்டினா நீங்க Googleல போயிட்டு கூட சைன் இன் டைப் பண்ணிட்டு அதுல கூட நீங்க போகலாம். ஸோ உதாரணத்துக்கு நாங்க ஒரு மாணவரோட இமெயில் அட்ரஸ் போட்டு காட்டுறேன். ஓகே. இங்க வந்து அவங்களுடைய பாஸ்வேர்ட் கேக்குது. இந்த பாஸ்வேர்ட் வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் பள்ளியில வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்ட் வந்து அவங்க அங்க டைப் பண்ணணும். ஓகே. டைப் பண்ண கையோட இங்க வந்து அவருடைய புகைப்படம் வச்சிருந்தாருன்னா அது வரும். இல்லாட்டினா அவருடைய பெயர்ல எழுத்து அது வரும். ஓகே. இந்த மாதிரி அவங்க வந்து நுழைஞ்சிருவாங்க. Googleல போயிட்டு சைன் இன் பண்ணிட்டு இமெயில் அட்ரஸ் MOEயோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் போட்டாங்கன்னா, இந்த மாரி அவங்க வந்து நுழைஞ்சிருவாங்க. 2.0ல இருக்கு. ஸோ இங்க வந்து அவங்க ஐ அக்ரீன்னு இருக்குல்ல, ஸோ இந்த பாக்ஸ போயிட்டு அவங்க கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ண பிறகு தான் கிளிக் ஹியர் டூ லாகின் இருக்குல்ல, இத வந்து அவங்க கிளிக் பண்ணுவாங்க. அப்ப கன்ஃபர்மேஷன் கேக்குது. உண்மையிலேயே இந்த நபர் தானா? ஏன்னா சில வீட்ல வந்து 2, 3 குழந்தைகள் இருந்தாங்கன்னா, அவங்களோட ஐடிலாம் வரும். ஸோ அப்ப கரெக்ட்டான ஐடி யாரோட ஐடில நம்ம கூற போறோமோ, அவங்களோட ஐடிய வந்து அந்த இடத்துல நம்ப அந்த பேருகிட்ட போயிட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு இங்க கன்டின்யூ பண்ணணும். ஸோ அதுக்குன்னு பிறகு வந்து அலோவ் பண்ணணும். ஓகே. நான் காட்டுனேன்ல. ஸோ இது வந்து ஒரு 4ஆம் ஆண்டு மாணவரோட. ஸோ இந்த மாதிரி வந்து அவருடைய போர்ட்டல் வந்து இருக்கும். இதுல தான் பார்த்தீங்கன்னா, மீட் இருக்கு. Google மீட்ல ஜாயின் பண்ணலாம். கிளாஸ் ரூம் முக்கியமானது. கிளாஸ் ரூம்ல போயிட்டு அவங்க ஜாயின் பண்றது. பிறகு கல்வி சம்பந்தமான வீடியோலாம் வந்துட்டு இதுல இருக்கும். அத தவிர்த்து இந்த போர்ட்டல்ல உள்ள சில விஷயங்கள் நான் சொல்லிர்றேன் என்ன. இங்க அப்படியே கீழ பார்த்தீங்கன்னா, புக்கு டெக்ஸ்ட் இருக்கு. 1வது பார்த்தீங்கன்னா, புக்கு டெக்ஸ்ட். இத கிளிக் பண்ணீங்கன்னா, எந்த ஆண்டோட புக்கு டெக்ஸ்ட் வந்து தேவைப்படுதோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இவரு 4ஆம் ஆண்டுனால 4ஆம் ஆண்டு புக்கு டெக்ஸ்ட் மட்டும் தான் அங்க இருக்கும்னு இல்ல. அங்க வந்து எல்லாமே இருக்கும். ஒரு 2வது ஸ்கூல்னால 1ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எந்த புக்கு வேணும்? டெக்ஸ்ட் புக் வேணுமா? ஆக்டிவிட்டி புக் வேணுமா? எந்த ஆ பள்ளி வேணும்? எஸ்ஜேகேடி, எஸ்ஜேகேசி, எஸ்கே அல்லது டிஎல்பி எது வேணாலும் நீங்க அங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, கீழ வந்து லிஸ்ட்ல குடுத்துரும். பிறகு தேவையான புத்தகம் வந்து நீங்க அங்க சூஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். அது ஒண்ணு. அதே போல ஒவ்வொன்னும் இங்க நெறைய விஷயங்கள் இருக்கு. பஹான் இன்டராக்டிவ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தமான என்னென்ன இருக்கு அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். கீழ பார்த்தீங்கன்னா, அங்க மாரி நெறைய பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் ஒவ்வொன்னையும் நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவங்க கல்வி சம்பந்தமான விஷயங்கள் தான் அதுல வந்துட்டு இருக்கும்.
சரிங்களா? ஸோ இந்த மாரி ஒவ்வொன்னும் இருக்கும். போட்டி சம்பந்தமானதெல்லாம் இருக்கும். ஸோ இது ஒண்ணு வந்து நீங்க திறந்து பார்த்து அ செய்யணும்னு நெனைச்சா நீங்க வந்து செய்யலாம். ஸ்டாம்ப் சம்பந்தமானது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. Google ஆப்ஸ் போனீங்கன்னா, இதுல தான் வந்துட்டு அவங்க Canvaல போயிட்டு செய்யறது, ஆ சைட் அவங்க திறக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து போர்ட்டல்ல தயார் பண்ணி குடுத்திருக்கிறாங்க நம்ம கல்வி அமைச்சு. ஸோ இது அவங்க ஒவ்வொன்னா தட்டி பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு நெறைய விஷயங்கள் வந்துட்டு இதுல வந்து அவங்க பார்க்கலாம். ஸோ நீங்க ஒண்ணா கீழ உள்ள பட்டன் வந்து தட்டுனீங்கன்னா இருக்கும். ஆ Canva இருக்கும். பாருங்க Canva இருக்கும், Kahoot இருக்கும். இதுலலாம் பூந்து அவங்களுக்கு எதனா குயிஸ் செய்யணும்னா அங்க தலைப்பு தட்டுனாலுமே கொடுக்கும். இல்ல இவங்களே சொந்தமாவே உருவாக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம சொந்தமா எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா, அல்லது பள்ளியில ஆசிரியர்கள் கட்டாயம் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு மெயினா நான் உங்கள்ட்ட காட்டுறது வந்து இந்த Google Classroom நுழையிறது தான். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா நாலேட்ஜ்க்கு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்ன. ஓகே. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மீன் இருக்குல்ல? இந்த பேருக்கு கீழ. ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கேயும் வந்துட்டு அந்த மாணவர் வந்துட்டு வீட்ல நார்மலி பார்த்தோம்னா, ஃபோன்ல ஏதாவது ஒரு கேம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல வந்து கல்வி சம்மந்தமான கேம் வந்து அவங்க விளையாடலாம். அவங்க பேரு காட்டும். அவங்களுக்கு தேவையான அந்த அவதார் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிறகு எப்படி அவங்க என்ன செய்யணுமோ, அவங்க ஒண்ணா வந்து இங்க செய்யலாம். ஸோ இந்த மாரி நெறைய வந்துட்டு கல்வி அமைச்சு மாணவர்களுக்காக தயார்படுத்தி குடுத்திருக்கிறாங்க. ஸோ இத வந்து ஒவ்வொரு மாணவரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணா தான் வந்து முடியும். சரிங்களா? சரி. நம்ம வந்துட்டு நேரத்த கடத்தாம முக்கியமான அங்கமான Google Classroom உள்ளுக்கு போவோம். இதுதாங்க Google Classroom. கிளாஸ் ரூம்னு இருக்குல்ல. இங்க வந்து கிளிக் பண்ணணும். இங்க வந்து மாணவருக்கு வந்து ஏற்கனவே வந்து வகுப்பாசிரியர்கள் Google Classroom கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மாணவர்கள் வந்து அதுல ஜாயின் பண்ணியிருக்கணும். ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாரி அவங்களுக்கு காட்டிரும். இதெல்லாம் ஒவ்வொன்னும் அவங்களோட கிளாஸ் ரூம். இது இது அவங்களுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட அந்த 4ஆம் ஆண்டு மாணவருக்கான சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு கிளாஸ் ரூமும் இதுல இருக்கு. இதுல இங்க பார்த்தீங்கன்னா, 4 அருந்தமிழ் இந்த மாணவரோட வகுப்பு. ஸோ இந்த வகுப்ப கிளிக் பண்ணீங்கன்னா, ஓகே இதுதான் வந்து ஸ்க்ரீன். ஓகேங்களா? இங்க வந்து ஆசிரியர் கொடுக்கிற பாடங்கள் அனைத்தும் வந்து இங்க காட்டிரும். முன்னுக்கே வந்து காட்டிரும். ஸோ இங்கேயும் அவங்க பார்க்கலாம். அல்லது இங்க மேல பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஒர்க்ன்னு இருக்கு. அங்க கிளிக் பண்ணாலும் சப்ஜெக்ட் வாரியா இருக்கும். அல்லது அந்த மாணவருக்கு ஏற்றார் போல அங்க வந்து இருக்கும். ஸோ அத வந்துட்டு நீங்க ஆ பார்க்கலாம் அந்த இடத்துல. ஓகேங்களா? அடுத்து இந்த பீப்பிள்ல பார்த்தீங்கன்னா, ஆ மேல டீச்சர்ஸ்ல வந்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள், துணை தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க. கீழ வந்து அவங்களுடைய வகுப்பு மாணவர்கள். இதுல வந்து இந்த மாணவர் பெயர் வந்து இருக்காது. இப்ப திடீர்னு நீங்க உங்க பிள்ளையோட ஐடில திறந்து பார்த்துட்டு, "என்ன என் பையனோட பேர் காணோம்" அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா, அவரு ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட பேர் வந்து இதுல இருக்காது. அந்த வகுப்புல உள்ள மற்ற மாணவர்களோட பெயர் வந்து இதுல இருக்கும். அவங்க கிளாஸ்மேட்ஸ்லாம் இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து எப்படி ஒரு Google Classroomல நுழையிறது அப்படின்ட்டுன்னு விளக்கம். இதுவரைக்கும் எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? இல்ல. ஓகே. அடுத்து வந்து ஆ எப்படி வந்து பாடம் அனுப்புறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் குடுத்தாச்சு. எப்படி Googleல போடுறது. இப்படியும் நீங்க கூறலாம். அல்லது காட்டுன வழியும் கூறலாம். ஸோ இந்த மாரி உள்ள வந்து நீங்க பூந்துருவீங்க. முருகமா டீச்சர் நான் பேசுறது விளங்குது தானே டீச்சர்? விளங்குது டீச்சர். நல்லா தெளிவா விளங்குது. ஓகே. இது Google Classroom போறதெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த கிளாஸ் ஒர்க், பீப்பிள்லாம் சொல்லியாச்சு. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, சில இது வந்து கலர்ல இருக்கு. இந்த மாரி கலர்ல இருந்தா, ஆசிரியர் வந்து Google Classroomல பாடம் குடுத்துட்டாங்க. அந்த மாணவர் வந்து இன்னும் அத செய்யல. அவங்க செய்து முடிச்சுட்டாங்கன்னா, அந்த கலர் வந்து கிரே கலரா ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த கலர் வந்து கிரே கலரா ஆயிடும். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டூன்னு இருக்குல்ல. ஸோ அங்கேயும் போயிட்டு கிளிக் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன பாடம் அந்த மாணவர் செய்யணும்.
அசைன்னா வந்து அவங்களுக்கு வந்து டியூ டேட் குடுக்கல. ஸோ இந்த பாடம்லாம் அவங்க வந்து செய்யணும். இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஆசிரியர்கள் வந்து நார்மலி டியூ டேட் வந்து குடுக்க மாட்டாங்க. அவங்க பாட சம்மந்தமான பயிற்சிகள் எதனா குடுக்கணும்னா, நார்மலி குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த மாணவர் எப்ப வேணாலும் அத செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிலர் கொடுக்கலாம். ஸோ அந்த மாரி குடுக்காத பட்சத்துல இந்த மாரி இருக்குன்னா, அந்த மாணவர் வந்து அத இன்னும் செய்யல. ஸோ அவங்க வந்து அத செய்திடணும் அப்படின்ட்டுன்னு இங்க இருக்கு. ஓகேங்களா? அசைன்னா இன்னும் அவங்க அந்த மாணவர் வந்து அந்த பாடத்த செய்யலன்னு அர்த்தம். ஓகே. அடுத்து மிஸ்ஸிங்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள டியூ டேட் குடுத்துட்டாங்க. இப்ப 20ஆம் தேதி. இன்னைக்கு இத்தன மணிக்குள்ளார அந்த பாடத்த செய்து அனுப்பிறணும்னு அந்த ஆசிரியர் வந்து டியூ டேட் குடுத்துட்டாங்க. அந்த மாணவர் செய்து முடிக்கல அப்டின்னா, அது வந்து மிஸ்ஸிங்ல வந்து உட்காந்துரும். இந்த இடத்துல வந்துரும். ரெட் கலர்ல காட்டிரும். டியூ டேட் முடிஞ்சிருச்சு அப்டின்னு சொல்லி காட்டிரும். ஸோ நம்ப வந்து இப்போதைக்கு வந்துட்டு இந்த மாணவருக்கு இங்க காட்டுற இந்த மாணவருக்கு வந்து டியூ டேட் போடாதனால, இந்த இடத்துல வந்து ஒண்ணுமே அங்க காட்டல. ஓகே. அடுத்து டன் பார்த்தீங்கன்னா, கொடுத்த பாடத்த அந்த மாணவர் செய்து முடிச்சுட்டாங்க. அப்படின்னா வந்துட்டு, அவங்க அந்த பாடத்த செய்து முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல வந்துரும். ஸோ இது 3 பிரிவுகள்ல தனித்தனியா அது வந்து கரெக்ட்டா குடுத்துரும். அந்த மாணவர் செய்ற வேலைக்கு ஏற்றார் போல. ஓகே. அடுத்து ஸோ இந்த மாணவர் வந்துட்டு இப்ப சேர்த்தல் பாடம். உதாரணத்துக்கு இப்ப உள்ள மாணவர் பேர் வந்து அருணேஸ்வரி. அவங்களுக்கு சேர்த்தல் தொடர்பான ஒரு பாடம் குடுத்துருக்காங்க. ஸோ மொத திறக்கிறதுனால இந்த சில நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துரும். அதெல்லாம் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யோர் வொர்க்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்க. அசைன்டுன்னு சொல்லி வந்துருச்சுல்ல. ஸோ இந்த பாடம் வந்து அவங்க இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? கிளிக் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து அந்த பாடம் வந்து அங்க காட்டிரும். இது வந்து இப்ப நீங்க பார்க்குற இந்த பாடம் வந்து Google கிளாஸ் ரூம்லயே ஆசிரியர் வந்து டைப் பண்ணி அந்த கேள்விய குடுத்துட்டாங்க. ஒரு லிங்க் எடுத்தோ, ஒரு Google ஃபார்மோட லிங்க் எடுத்தோ, இல்ல ஒரு வேற ஒரு குயிஸோட லிங்க் எடுத்து அவங்க குடுக்காம, இப்ப Google கிளாஸ் ரூம்லயே நாங்க போயிட்டு மாணவர்களுக்காக பாடங்கள் தயாரிக்கலாம். ஸோ இங்கேயே வந்துட்டு அந்த கேள்விகள அவங்க போட்டு குடுத்துட்டாங்க. ஸோ அவங்க அத கிளிக் பண்ண கையோட, அவங்க கேள்விகளுக்கான பதில வந்துட்டு அவங்க அங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிட்ட பிறகு கீழ செக்ன்னு இருக்குல்ல, அவங்க அத கிளிக் பண்ணாங்கன்னா, சரியானதா இருந்தா அது விஷ் பண்ணும். இல்லன்னா ராங் ஆன்சர் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்கும். ஸோ அது வந்து சரியான விடைனால அது வந்து சரி கொடுத்துருச்சு. அதுவே அவங்க ராங்கான ஆன்சர் டைப் பண்ணியிருந்தாங்கன்னா, அது ராங் ட்ரை அகைன் சொல்லும். ஸோ அந்த மாணவர் வந்து திரும்ப செய்து பார்க்கலாம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ராங்கான ஆன்சர் வந்து டைப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது, ஆ ராங்கா இருக்கு. உன்னுடைய விடை தவறா இருக்கு. மறுபடியும் முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு, அப்ப குடுக்கும்போது, திரும்ப அந்த மாணவர் வந்து அந்த விடைய அழிச்சுட்டு அங்க செய்யலாம். செய்துட்டு அவங்க மறுபடியும் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப அவங்களுடைய விடை வந்து சரி. ஸோ இந்த மாரி அவங்க எத்தன கேள்விகள் குடுத்திருக்காங்களோ, அத்தன கேள்விகளும் செய்து முடிச்சிட்ட பிறகு மேல பார்த்தீங்கன்னா, டர்ன் இன் இருக்கு. ஸோ அத போயிட்டு அவங்க வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாங்கன்னா, அந்த பாடம் வந்து எந்த ஆசிரியர் பாடம் குடுத்தாங்களோ, அந்த ஆசிரியருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிரும். அவங்களுக்கு வந்து மெசேஜ் காட்டிரும். அது மறுபடியும் ரீகன்ஃபர்ம் பண்ணுது. கண்டிப்பா டர்ன் இன் பண்ணணுமான்னு, ஆமான்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஆசிரியருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போயிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வந்து சப்மிட்ன்னு இருந்துச்சு. இப்ப வந்து அன்சப்மிட்ன்னு இருக்கு. அப்டின்னா, அவங்க அந்த பாடத்த அனுப்பிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. அதுவே இப்ப அவங்க வந்துட்டு புத்தகத்திலயோ, இல்ல எதுலயோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஃபோட்டோ புடிச்சு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி லேப்டாப்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோமே, அந்த பாடத்த எப்படி அனுப்புறதுன்ட்டுன்னு காட்டுறேனே. ஓகே. இங்க அந்த பாடம் இருக்கு. இங்கலாம் பார்த்தீங்கன்னா, கிரே கலர். அவங்க அத வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து இன்னும் செய்யல. ஸோ அவங்க வந்து வியூ இன்ஸ்ட்ரக்ஷன் போறாங்க. இங்க ஆசிரியர் சொன்ன கட்டளைய படிச்சுட்டு, அவங்க வந்துட்டு அந்த பாடத்த செய்யும்போது, மேபி ஃபோட்டோ புடிச்சு அனுப்ப சொல்லியிருக்கலாம் ஆசிரியர். ஸோ அந்த மாரி கட்டளைகள் என்ன இருக்கோ, அத அவங்க படிச்சுட்டு, இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, "ஆன முதலில் என்னும் நல்வழியையும், அதன் பொருளையும் மனனம் செய்து ஒப்புவிக்க வேண்டும். அதனை காணொளியாக எடுத்து பதிவேற்றம் செய்யவும்." வீடியோவா எடுத்து பதிவேற்றம் செய்யணும். அப்டின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபோன்ல வீடியோ எடுத்திருப்போம். அது நீங்க லேப்டாப்ல
டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு லேப்டாப்லேருந்து அனுப்பலாம், அல்லது ஃபோன்லேருந்து கூட நீங்க ஈஸியா அனுப்பிடலாம். இப்ப லேப்டாப்ல எப்படி அனுப்புறதுன்னு பார்த்தோம்னா, இங்க ஆட் ஆர் கிரியேட்ன்னு இருக்குல்ல, இங்க போவீங்க. இதுல போயிட்டு ஃபைல் எடுப்பீங்க. ஃபைல் எடுத்தீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க, அப்லோட் பண்றதுக்கு ப்ரௌஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ உதாரணத்துக்கு வந்து இது ஒரு வீடியோ நான் வச்சிருக்கேனே. ஓகே. ஸோ நான் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்றேன். ஓகே. இங்க வந்து அத டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இந்த இடத்துல வந்துட்டு அவங்க செய்த வேலை வந்த பிறகு டர்ன் இன் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணணும். திரும்ப அது ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுது. ஸோ மறுபடியும் டர்ன் இன் கிளிக் பண்ணோமா அந்த ஆசிரியருக்கு பாடம் போயிரும். ஓகே. இப்ப இதுல வந்து சர மாசு கூகுள் கிளாஸ் ரூம்னு இருக்குல்ல. ஓகே. ஃபோன்ல வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது, இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது அந்த கூகுள் கிளாஸ் ரூம அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம பிள்ளைங்க பார்த்தோம்னா Play Storeல போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய கேம்ஸ வந்து டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கே தெரியாம நம்ம ஃபோன்ல வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாரி தான் வந்து கூகுள் கிளாஸ் ரூமும் அவங்க வந்து ஆ இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. Play Storeல போயிட்டு மேல அங்க சர்ச்ல போயிட்டு கூகுள் கிளாஸ் ரூம்னு டைப் பண்ணோம்னா, அது வந்து அந்த பேரோட ஐகானோட குடுத்துரும். வருங்க. இங்க வந்து குடுத்துருச்சுல்ல. ஸோ இத வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இங்க வந்துருச்சு பாருங்க. அந்த ஐகான் வந்து இங்க காட்டுதுல்ல. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபோன்ல நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஓகே. பிறகு கிளாஸ் ரூம் அத கிளிக் பண்ண பிறகு கெட் ஸ்டார்டட் போணும். ஓகே. நம்ம ஏற்கனவே வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களோட பெர்சனல் ஐடிலாம் வச்சிருப்பீங்க. ஸோ கெட் ஸ்டார்டட் போனோனே ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அந்த மாணவரோட ஐடி போட்டு நீங்க லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து காட்டும். இல்லன்னா ஆட் another accountன்னு நீங்க போயிட்டு இத கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி இருக்குன்னா நீங்க ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஆட் another accountன்னு போணும். ஓகே. ஸோ சொன்ன மாரியே தான். எப்படி நம்ம லேப்டாப்ல வந்துட்டு இமெயில் அட்ரஸ் போட்டோமோ, அதே மாரி இதுலயும் வந்து போடணும். ஓகே. நெக்ஸ்ட் தட்டிட்டு பாஸ்வேர்ட் போட்டுருவீங்க. ஓகே. பாஸ்வேர்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் தட்டுவீங்க. இதெல்லாம் நீங்க அலோவ் பண்ணணும். மொத நீங்க ஃபோன்ல செய்யறதா இருந்தா, மாணவருக்கு செய்யறதா இருந்தா ஐ அம் எ ஸ்டூடண்ட் அத தான் சூஸ் பண்ணணும். ஓகே. சூஸ் பண்ண கையோட இந்த மாணவர் வந்து விவேக மாணவர் இவருக்காக செய்தது. ஸோ அவர் வந்து அவருக்கு ஆல்ரெடி அவங்க டீச்சர் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணிட்டு அவரை ஜாயின் பண்ண சொல்லி லிங்க் அனுப்பிட்டாங்க. ஸோ அவர் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி தான் வரும் ஃபோன்ல. ஜாயின் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண கையோட அந்த வகுப்புக்குள்ளார அவர் வந்து நுழைஞ்சிருவாரு. ஓகே. இது வந்து நம்ம லேப்டாப்ல பார்த்தோம்ல, உள்ள நுழைஞ்சோனே ஸ்ட்ரீம்னு அந்த மாரி இதுல இருக்கும். அந்த போர்ட்டல் டெலிமான்றது வந்து இங்க வராது. கிளாஸ் ரூமோட மட்டும் தான் அங்க திறக்கும். அந்த போர்ட்டல் டெலிமாவோட நீங்க பார்க்கணும்னா, நீங்க கூகுள்ல போயிட்டு டெலிமா 2.0ன்னு தட்டுனீங்கன்னா, அதோட ஐடி பாஸ்வேர்ட் போனீங்கன்னா, அதுல போடலாம். மெயினா வந்து நம்ம கிளாஸ் ரூம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஓகே. இங்க வந்து சில பாடங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது இங்கேயும் காட்டும் பாருங்க. இங்க ஸ்ட்ரீம் இருக்கு, இங்க கிளாஸ் ஒர்க் இருக்கு, இங்க பீப்பிள். நம்ம எப்படி லேப்டாப்ல பார்த்தோமோ, அது வந்து ஃபோன்ல கீழ காட்டும்.
ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த மாணவருக்கு வந்து நான் கிளாஸ் ஒர்க் கிளிக் பண்றேன். ஸோ இங்க வந்து பாடம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடத்த வந்துட்டு எப்படி செஞ்சு அனுப்புறதுன்றது வந்து இன்னொரு வீடியோல நான் காட்டுறேன்னே. இது வந்து வாங்க ஆசிரியர்கள், பிறகு நுழைஞ்ச மாணவர்களோடலாம் இங்க வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து எப்படி ஃபோன்ல பாடம் அனுப்புறது அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? ஓகே. இல்லன்னா நம்ம அடுத்த இதுக்கு தொடருவோம். ஓகே. மொத பார்த்த அந்த கிளாஸ் ரூம் ஐகானு. ஸோ இத கிளிக் பண்ண கையோட அந்த கிளாஸ் ரூம், அந்த கிளாஸ் ஒர்க் அதெல்லாம் வந்து நீங்க இங்க பார்ப்பீங்க. ஓகே. இத கிளிக் பண்ண கையோட இப்ப நீங்க ஆல்ரெடி உங்க வீட்ல ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இங்க வந்து ஒருத்தரோட முகம் தானே இங்க காட்டுது. ஸோ இவரோட இங்க போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க வீட்ல நீங்க யார் யாரோட ஐடியெல்லாம் நீங்க ஃபோன்ல வச்சிருக்கீங்க. உங்களோட பெர்சனலு, உங்க குழந்தைகளோட அ எது வேணாலும் இங்க வந்து எல்லாமே காட்டும். அதுல நீங்க யாரோட அ கிளாஸ் ரூம்குள்ளார நுழைய போறீங்களோ, அவங்களோட ஐடிய வந்து நீங்க இதுல சூஸ் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு இங்க ஒருத்தரோட இருக்கு. இப்ப நான் வந்து இன்னொருத்தரோட நுழைய போறேன்னா, அவரோட இது நம்ம சூஸ் பண்ணோம்னா, அதுல நம்ம நுழைஞ்சிரலாம். ஸோ இந்த மாரி நம்ம வீட்ல எத்தன பிள்ளைங்க இருந்தாலும், அவங்களோட ஐடியெல்லாம் நீங்க லாகின் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, பேரண்ட்ஸே வந்து அப்சர்வ் பண்ணலாம். இப்ப பிள்ளைங்க வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்களா? அந்த பாடத்த செஞ்சுட்டாங்களா? இல்லையான்றத நீங்களே செக் பண்ணி பிள்ளைங்கட்ட வந்து கேட்கலாம். இப்ப இதுல வந்துட்டு நானு இந்த அருணேஸ்வரியோட அவங்களோட வந்துட்டு திறந்து காட்டுறேன். இருங்க யாரோடன்னு காட்டுறேன். ஓகே. இந்த மாணவருடைய திறந்து பார்க்குறேன். ஸோ நீங்க ஐடி, பாஸ்வேர்ட் சில நேரம் கேட்கப்படும். கேட்டுச்சுன்னா, நீங்க அந்த ஐடி, பாஸ்வேர்ட் வந்து நீங்க இதுல குடுக்கணும். ஐடி, பாஸ்வேர்ட்லாம் டைப் பண்ண பிறகு நெக்ஸ்ட் தட்டுனீங்கன்னா, அருணேஸ்வரி என்ற மாணவரோட ஐடியில தான் போடுறேன். ஓகே. அவங்க எந்த வகுப்பு, அவங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த வகுப்பு, வகுப்பாசிரியர் எல்லா விஷயமும் இங்க குடுத்துரும். ஸோ இதுல கூட இங்க வியூ டூ டூ லிஸ்ட்ன்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணி கூட அந்த என்னென்ன பாடங்கள் வந்திருக்கு, அசைன் பண்ணது, அவங்க செய்யாம விட்டது, டன் பண்ணது எல்லாமே இதுலயும் பார்க்கலாம் நீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்ட பாடங்கள் ஸ்ட்ரீம்ல இருக்கு. இப்ப கிளாஸ் ஒர்க்ல போய் பார்த்தோம்னா, அவங்களோட எல்லாமே ஸ்டில் கலரா தான் இருக்கு. அப்ப இன்னும் அவங்க வந்து எந்த பாடமும் செய்யலன்னு அர்த்தம். ஓகே. இந்த மேல பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்குல்ல, அந்த கோடு கிளிக் பண்ணா தான் அந்த மத்த விஷயங்கள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து அது கொடுக்குது. இங்க மேல உள்ளத கிளிக் பண்ண உடனே தான் இங்க வருது பாருங்க. ஸோ இதுல வந்துட்டு டூ டூ இருக்குல்ல, அங்க போனாலும் நீங்க லேப்டாப்ல பார்த்த விஷயங்கள இங்க பார்க்கலாம். அசைன் பண்ணது, அவங்க மிஸ்ஸிங் செய்யாம விட்டது, செய்து முடிச்சது எல்லாமே வந்து இதுல பார்க்கலாம். ஸோ நம்ம பிள்ளைங்க வந்து நம்மள வந்து ஏமாத்த முடியாது. செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்த முடியாது. நம்மளும் நான் அதுல வந்து செக் பண்ணலாம். இப்ப கிளாஸ் ஒர்க்ல போயிட்டு ஒரு பாடம் எப்படி செய்து அனுப்புறது? இங்க ஒரு கேள்வி இருக்கு. லிங்க் கொடுத்திருக்கிறாங்க டீச்சர். ஸோ இந்த லிங்க்க வந்து கூகுள் ஃபார்ம். அத அவங்க கிளிக் பண்ணி செய்யணும். லிங்க் கிளிக் பண்ணோனே கூகுளுக்கு போயிரும். ஸோ தென் அந்த லிங்க் எடுத்துரும். அங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வந்து அவங்க பதில் அளிக்கணும். இந்த கூகுள் ஃபார்ம்லாம் ஏற்கனவே செய்திருப்பாங்க. செய்து முடிச்ச பிறகு அவங்க வந்து அந்த பாடத்த வந்து டர்ன் இன் பண்ணணும். ஓகே. அதாவது எப்படி அப்லோட் பண்றது? இப்ப அந்த கூகுள் ஃபார்ம் வந்து அவங்க செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடைச்சிருச்சு. அத அவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அவங்க ஃபோன்ல கேலரியில வச்சிருப்பாங்க. ஃபோட்டோ கேலரியில இருக்கும். சரிங்களா? அத எப்படி அப்லோட் பண்றதுன்னு பார்த்தோம்னா, கீழ பார்த்தீங்கன்னா, அட் வொர்க்ன்னு இருக்குல்லங்க. அத வந்து அவங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு ஓகே. இந்த மாரி
சில கூறுகள் வரும். ஸோ இதுல வந்து எதுல வச்சிருப்பாங்க? நார்மலி வந்துட்டு நம்ம கேலரியில வச்சிருக்கிறனால அப்லோட் ஃபோட்டோ அங்க போலாம். அல்லது சிலர் இடத்து வந்து அப்லோட் கூட போலாம். ஸோ நீங்க தட்டி பார்க்கலாம். ஒண்ணு ஒண்ணா நீங்க அந்த பட்டன் வந்து தட்டி பார்க்கலாம். இப்ப நான் அப்லோட் போனோனே எனக்கு வந்து இங்க காட்டுது. சில விஷயங்கள் இங்க காட்டுது. ஸோ இதுலேருந்து கூட நான் அனுப்பலாம். அல்லது ஆ எதுல வச்சிருக்கோமோ, அதுலேருந்து நம்ப சூஸ் பண்ணிட்டோம்னா, அது ஆல்ரெடி இங்க வந்துரும். இந்த ஏரோவ வந்துட்டு நம்ம மேல தள்ளுனோம்னா, அங்க வந்து அது காட்டும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. நான் அப்லோட் பண்ணது இங்க வந்துருச்சு. தென் ஹேண்ட் இன். அவங்க செஞ்ச பாடம் அங்க வந்துருச்சு. தென் கீழ பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல ஹேண்ட் இன் இருக்கும். அத கிளிக் பண்ணணும். அப்படி அவங்க ஒருவேளை ராங்கான படத்தை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து அது க்ளோஸ் பட்டன் இருக்குல்ல, இந்த க்ளோஸ் கிளிக் பண்ணாங்கன்னா, அந்த அழிஞ்சிரும். தென் மறுபடியும் புதுசா வந்துட்டு அவங்க அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்ட்டா இருக்குன்னு அவங்க செக் பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துல பிரைவேட் காமெண்ட்ஸ் இருக்குல்ல, இங்க கூட டீச்சருக்கு வந்து அவங்க மெசேஜ் அனுப்பலாம். ஐ அம் டன் டீச்சர், மை வொர்க் ஃபினிஷ் ரெடி அப்படி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து டீச்சருக்கு அனுப்பலாம். நான் செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் அனுப்பலாம். இதெல்லாம் வந்து அதிகமாக வரவேற்கப்படுகிறது. தென் எல்லாம் ஓகே அப்படின்னா, மறுபடியும் ஹேண்ட் இன் தட்டுனீங்கன்னா, அந்த பாடம் டீச்சருக்கு போயிரும். இங்க காட்டுது பாருங்க. உங்களோட பாடத்த வந்து அனுப்பியாச்சுன்னு சொல்லி இங்க காட்டுது. தென் கீழ பார்த்தீங்கன்னா, அன்சப்மிட்ன்னு வந்துரும். பாடம் அனுப்பிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கலரா இருந்தது, இப்ப கிரே கலர் ஆயிடும். ஸோ இந்த மாரி ஒவ்வொன்னும் அவங்க வந்து அவங்களே நம்ம பிள்ளைங்களே வந்துட்டு சுயமாக செக் பண்ணி பார்த்து செஞ்சிடலாம் அவங்களுடைய வேலைகள. ஸோ இந்த இடத்துல டன்ல எதுவுமே இல்லாம இருந்துச்சு. இப்ப அவங்க செய்த பிற்பாடு அங்க அசைன்ல உள்ள வேலை வந்து டன்ல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் நான் கொடுக்க வேண்டிய விளக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தா பெற்றோர்கள் வந்து கைகளை உயர்த்தலாம். எதுவும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஸோ இதுவரை விரிவான மற்றும் தெளிவான விளக்கத்தை கொடுத்த ஆசிரியருக்கு மனம் நிறைந்த நன்றி. இவரை பற்றி கூற வேண்டுமானால் தகவல் தொழில்நுட்ப துறையில் புலமை வாய்ந்த ஒரு ஆசிரியர் என்று நம்ம அவரை சொல்லலாம். ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க, அவங்க கொடுத்த விளக்கத்திலிருந்து உங்களுக்கு A to Z என்ன செய்யணும், கூகுள் வகுப்பறையில சென்று பெற்றோர்கள் என்ன செய்யலாம், என்னென்ன பண்ணலாம், மாணவர்கள் எப்படி நுழைய வைப்பது இந்த கூகுள் வகுப்பறையில அப்படி என்பதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தா அந்த சாட்ல நீங்க எழுதி அனுப்பலாம். அல்லது உங்களுடைய மைக்ரோஃபோனை ஆன் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்தி என்னென்ன சந்தேகங்கள் இருந்தா இப்ப நீங்க கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்குறேன். நீங்க எதுவும் கேள்விகள் இருந்தா, எதுவும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேளுங்களேன். வணக்கம் டீச்சர். வணக்கம், சொல்லுங்க. டீச்சர், ஒரு கேள்வி இருக்கு. இப்ப சில சமயம் வந்து இந்த ஸ்கூல்ல இருந்து இவங்க வந்து கூகுள் ஃபார்ம்னு அனுப்புறாங்கல்ல. ஓகே, அது வந்து இப்ப நார்மலி வந்து நம்ம பர்சனல் ஐடி இது தானே, இமெயில் அட்ரஸ் போட்டு தானே நம்ம அனுப்புறோம். ஸோ இப்ப வந்து இனிமே வந்து நாங்க வந்து இந்த ஸ்டூடெண்டோட இந்த MOE ஐடி தான் பாய்க்கணுமா இல்ல எப்படி டீச்சர்? சரோஜா டீச்சர் விளக்கம் தரீங்களா? வணக்கம் சிஸ்டர். சொல்லுங்க. இப்ப கிளாஸ் ரூம்ல வந்துட்டு அவங்களுக்கு பாடம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து கூகுள் அந்த ஐடி தான் பயன்படுத்தணும். இப்ப அந்த மாணவரோட சம்பந்தமான என்ன விஷயங்கள் வந்தாலும் கூகுள் ஃபார்மா இருந்தாலும் சரி, அந்த மாணவர் குறிப்பிட்ட மாணவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அவரோட ஐடி போட்டு செய்யுங்க. சில நேரம் வந்து சவால் செலிடேன்னு கேட்டு அனுப்புனாங்கன்னா நீங்க உங்க பர்சனல் ஐடி போடலாம். அல்லது அங்க ஆசிரியர் அந்த லிங்க் அனுப்புறாங்களா அவங்க கீழே வந்து விளக்கம் கொடுத்திருப்பாங்க, எது பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப மாணவர் இப்போ உதாரணத்துக்கு டேஸ்வின் என்ற மாணவருக்கு சம்மதமான விஷயம்னா முடிந்த அளவுக்கு அவரோட ஐடியை பயன்படுத்தலாம், எதுவாக இருந்தாலும் கல்வி சம்பந்தமாக. ஓகே ஓகே டீச்சர். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்ஸ். வேற யாருக்கும் கேள்விகள் இருக்குங்களா? ஹாய் டீச்சர், வணக்கம். வணக்கம் சார்.
டீச்சர் இப்ப இந்த டாஸ்க்லாம் குடுக்குற டாஸ்க்லாம் நம்ம கிட்ஸோட அந்த டிபி எஃபெக்ட் பண்ணுமா? இன்கேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா, அவங்க செய்து முடிக்க முடியலன்னா? அது வந்து ஒன் ஆஃப் ஒரு கூறு சிஸ்டர். இப்ப அவங்க டிபி 5 கிடைக்குதுன்னா, ம். இது மட்டும் பார்க்க மாட்டாங்க. எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் அந்த ஆசிரியர் வந்து போடுவாங்க. இப்ப ஒரு ஓகே. டாபிக் நாங்க முடிச்சுட்டோம். சோ இது சம்பந்தமான நான் ஒரு பரீட்சை வைக்க போறேன் உங்களுக்கு ஆன்லைன்ல ம். அப்படின்னு அவங்க செய்யணும். சோ அது ஓகே. அந்தந்த பள்ளி, அந்தந்த ஆசிரியர் பொறுத்து இருக்கு சிஸ்டர். ஆனா கட்டாயம் செய்யறது நல்லது. ஓகே. ஸோ அந்த டாஸ்க் நம்ம முடிச்சாகணும். அவங்க குடுக்குற ஆமா. ம். ஓகே, ஓகே. ஓகே. கிளியர் டீச்சர். தேங்க் யூ. ஓகே, தேங்க்ஸ். வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? வணக்கம் டீச்சர். வணக்கம். ஓகே டீச்சர். இப்போ வந்து இன்னைக்குள்ள கூகுள் மீட் வந்து ஹோம் ஒர்க்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ திடீர்னு பேரண்ட்ஸு வேலைக்கு போயிட்டு வர லேட் ஆச்சு அந்த மாதிரினா இப்போ அவங்க வந்து தான் ஆன் பண்ணி தர முடியும். ஸோ அந்த ஹோம் ஒர்க் வந்து இன்னைக்குள்ள செஞ்சு முடிக்கணுமா இல்லை நாளைக்கு அந்த மாதிரி நாளைக்கு செஞ்சு அனுப்பலாமா அந்த மாதிரி முடியுமா டீச்சர்? அது வந்து வகுப்பறையில அந்த மாணவரோட ஆசிரியர் வந்து விளக்கம் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்பதான் நான் சொன்னேன்ல டியூ டேட் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம் நார்மலி. ஓஹோ. அது அந்தந்த பள்ளி பொறுத்து இருக்கு. அந்த ஆசிரியர் விளக்கம் கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு நாளுக்குள்ளார செஞ்சிருங்க அப்படின்னு. உடனே செஞ்சு அனுப்பணும்னு யாரும் சொல்ல மாட்டோம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. ஒரு வாரத்துக்குள்ளார செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாணவர் வந்து வீட்டுல சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு கூகுள் கிளாஸ் பாடம் இருக்குன்னு சொன்னாதான் பெற்றோருக்கும் தெரியும். சோ அந்த மாணவர் சொல்றதுலதான் இருக்கு. இல்லன்னா நீங்களே உங்க போன்ல லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வந்துரும், மெசேஜ் வந்துரும், மெயில் வந்துரும். இந்த மாதிரி பாடம் இருக்குன்னு சொல்லி அவரோட பேர்ல வந்துரும். சோ நீங்க கூட வீட்ல சொல்லணும், உனக்கு பாடம் வந்துருச்சு, நீங்க செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே டீச்சர். நன்றி டீச்சர். ஓகே. அடுத்து வேற யாரும் கேள்விகள் இருக்குங்களா? வணக்கம் டீச்சர். வணக்கம் சார். சரி, நான் மீட்டிங்க்கு வந்து இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஓகே சார். ஓகே. ஸோ அந்த கூகுள் மீட் அந்த இதுல வந்து மாசோ கிளாஸ் ரூம் இருக்குல்ல டீச்சர். ஓகே. அங்க வந்து கிளிக் பண்ணாக்கா இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இதுல போடுறேன். அப்ப அதுல இன்னும் எப்படி என்ன செய்யறதுன்னு தெரியல டீச்சர். ஒரு வீடியோ ஏதாவது மேக் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பார்த்து பண்ணிடுறதுக்கு. ஓகே சிஸ்டர், நான் அப்புறம் முருகமா டீச்சர்ட்ட கொடுக்குறேன்னு சொல்றேன்னு. ஓகே டீச்சர். தேங்க்யூ. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. வணக்கம் டீச்சர். வணக்கம் சிஸ்டர். இந்த இந்த கூகுள் கிளாஸ் ரூம் வந்து ஸ்டாண்டர்ட் 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? பாடம் வந்து அதுல தான் செய்யணும்னு. ஒவ்வொரு மாணவருக்கும் வந்து அவங்களோட அந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஐடி பாஸ்வேர்ட் அந்த எம்ஓஇ அட்ரஸ் இருக்குல்ல, அது வந்து 1ஆம் ஆண்டிலே கொடுத்துருவாங்க. ஸோ அது அந்தந்த பள்ளியை பொறுத்து இருக்கு. எப்படி வந்துட்டு அங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது பள்ளியில வந்து அந்த ஆசிரியர்கள் வந்து விளக்கம் கொடுப்பாங்க மாணவர்களுக்கு. ஆனா ஓகே ஒவ்வொரு டீச்சர். மாணவருக்கும் 1ஆம் ஆண்டு பூந்தோனே கிடைச்சிரும். ஓகே, ஓகே. தேங்க்யூ டீச்சர். ஓகே. இன்னொன்னு பெற்றோர்களுக்கு வந்து ஒரு சிறு விளக்கம். இப்ப இந்த கூகுள் கிளாஸ் ரூம் நுழையிறது, போன்ல நுழையிறதெல்லாம் வந்துட்டு இப்ப நம்ம யூடியூப்ல நீங்க சும்மா தட்டி பாருங்களேன், நிறைய விஷயங்கள் அதுல கொடுப்பாங்க. சோ நீங்க அதை பார்த்தும் செய்யலாம். நானும் சில வீடியோக்கள் வந்து டீச்சருக்கு அனுப்புறேன். நீங்க அதையும் வந்துட்டு பாத்துக்கலாம். ஓகே, வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? வணக்கம் டீச்சர். டீச்சர் ஹலோ. வணக்கம் சார். டீச்சர் நீங்க சொன்னீங்க காம்படிஷன் ஆன்லைன் காம்படிஷனுக்கெல்லாம் எம்ஓஇயோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஸோ இதுல டெலிமால நம்ம ட்ராக் பண்ணலாமா? என்னென்ன ஆன்லைன் காம்படிஷன் அவங்க போறதெல்லாம் ட்ராக் பண்ண முடியுமா? சிஸ்டர், இப்ப நம்ம அந்த போர்ட்டல் டெலிமா காட்டுனேன்ல, நான் அந்த ஒரு மாணவரோட இதுல நுழைஞ்சி அந்த மாசோ கிளாஸ் ரூமுக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா? அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு பள்ளியில வந்து மாணவர்களுக்கு போட்டிகள் கொடுப்பாங்க. சோ அதுவும் செய்யலாம். அல்லது நீங்களே சொந்தமா உங்க குழந்தையோட வந்து நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுல கீழே பாத்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் இருக்கும். அதுல நீங்க ஏதாவது ஸ்டேம் மாடலாம் தட்டி பாருங்களா, போட்டிகள்லாம் வரும். சோ அதை நீங்களே சொந்தமா கூட நுழைஞ்சு செய்யலாம். ஓகே டீச்சர். ஓகே சிஸ்டர். அப்படியே பெற்றோர் வந்துட்டு இங்க மேல சேட் பாக்ஸ்ல வந்துட்டு நான் லிங்க் அனுப்பியிருக்கேன் அட்டெண்டன்ஸோட. அதை அப்படியே போட்டுருங்களேன். ஆசிரியர்களும் போட்டுருங்களேன். சேட் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு பாருங்களேன், அதை கிளிக் பண்ணி போட்டுருங்க. சோ வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா?
பெற்றோர்கள் வேற எதுவும் கேட்க நினைக்கிறதா இருந்தா கேட்கலாம். வணக்கம் டீச்சர். வணக்கம் சார். ஓகே டீச்சர். இப்ப நம்ம நீங்க ஸ்கூல் கிளாஸ்ல பிள்ளைங்க சொல்லிருவீங்க, நீங்க கூகுள்ல பாடம் இருக்கு நீங்க சொல்லிருவீங்க. சில நேரத்துல பிள்ளைங்க நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. சோ நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, நீங்க ஒரு குரூப்ல நம்ம இந்த ஸ்கூல் கிளாஸ் குரூப் இருக்குல்ல, அதுல இந்த வாரம் இந்த பாடம் இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம சில பேரண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். இந்த பிள்ளைங்க எல்லாமே சொல்லுவாங்க, நம்ம சொல்ல முடியாது. சோ நீங்க அப்பப்ப அப்டேட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சின்னங்கா இருக்கும். அது அந்தந்த பள்ளிய பொறுத்து இருக்கு. பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா சிஸ்டர், ஏன்னா ஒரு வகுப்பறையில 11 பாடங்கள் படிக்கிறாங்க பிள்ளைங்க. சோ ஒவ்வொரு முறையும் அதுல ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அது ஆசிரியர்களுக்கு அது சில நேரத்துல ஆசிரியர்களும் சொல்லிட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிருவாங்க. சோ மாணவர்கள் நார்மலி மறக்கிறவங்க தான். அதுக்கு தான் சொல்றேன். இப்ப நீங்க ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போன்ல, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும். இமெயில் வந்துரும். இந்த மாதிரி பாடம் இருக்குன்னு சொல்லிட்டு இமெயில் வந்துரும். சோ நம்ம போன் செக் பண்ணும்போது கூட நம்ம அதை பார்த்துக்கலாம். சோ ஆனா அது அந்தந்த பள்ளியை பொறுத்து இருக்கு சிஸ்டர். வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். ஓகே டீச்சர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. சாட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குல்ல, அதுல போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க அட்டெண்டன்ஸ் போட்டுருங்கல்ல. சிலர் சாட் பாக்ஸ்லயே பேர் போடுறீங்க போல, அதுல போயிட்டு போட்டுருங்களேன். வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நான் திரும்ப முருகம்மா டீச்சர் கிட்டயோ படிக்கிறேன்னு. ஓகே, ரொம்ப நன்றி டீச்சர். ஸோ இன்றைக்கு ஒரு 46 பேர் ஆரம்பத்துல நுழைஞ்சாருங்க. அதாவது ஆசிரியர்களும் பெற்றோர்கள் பிறகு மாணவர்களும் நுழைஞ்சிருக்கீங்க. ஸோ உங்க அனைவருக்கும் இந்த வேலையில எல்லாரும் நுழைஞ்சது, இப்ப பெற்றோர்கள் எவ்வளவு பிள்ளைகள் மேல உங்களுடைய அக்கறையும் ஒரு ஒரு பள்ளிக்கு ஒரு ஆதரவையும் நீங்க தரீங்கன்னு தெரியுது. நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இதோட இல்லை, இன்னும் நீங்க பள்ளியில சாரங்கபாணி பள்ளி ஆசிரியர்களிடமும் சரி, அல்லது தொழில்நுட்ப ஆசிரியர் திரு சுரேஷ் அவர்களிடமும் நீங்க தொடர்பு கொண்டு உங்க ஐயங்களை நீங்க கேட்டுக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உடனுடனே நீங்க கேட்டுக்கலாம். ஒரு பெற்றோர்கள் கேட்டீங்களா இல்லையா, ஒரு பாடம் கொடுத்துட்டாக்கா அது எங்களுக்கு தெரிவிப்பீங்களான்னு கூகுள் வகுப்பறை, அதாவது வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றது. ஒவ்வொரு பாடம், எந்த பாடம் ஆசிரியர்கள் கூகுள் வகுப்பறையில கொடுத்தாங்கன்னாக்கா கண்டிப்பா பிள்ளைகளுக்கு தெரிவிச்சிருவாங்க. அதனால மீண்டும் அவங்க ஏன்னா நிறைய பாடங்கள் ஆசிரியர் திருமதி சரோஜா அவங்களுக்கு சொன்ன மாரி ஆசிரியர்களுக்கு நிறைய வேலைகள், நிறைய பாடங்கள் அவங்க போதிக்காங்க. பல வகுப்புக்கு அவங்க பாடம் எடுக்கிறாங்க. 1ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு மாணவர்கள் வரைக்கும் இந்த கூகுள் வகுப்பறையில நுழையலாம். இந்த 4ஆம் ஆண்டுக்கு நாங்க ஏன் தேர்ந்தெடுத்து இந்த வகுப்பறையை, நம்ம கூகுள் வகுப்பறையை வலியுறுத்தி இந்த மாணவர்களும் கலந்து பயன்பெறணும்னு நினைக்கிறோம்னா, ஏன்னா 5ஆம் ஆண்டு போவாங்க, 6ஆம் ஆண்டு போவாங்க. இன்னும் அதாவது இந்த கூகுள் வகுப்பறையை நல்ல முறையில பயன்படுத்தி அவங்க பயன்பெற வேண்டும் என்பதுதான் இந்த பள்ளியோ நம்ம சாரங்கபாணி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் ஒரு ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. அதனால பெற்றோர்கள் தொடர்ந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பாடங்கள் இந்த வகுப்பறையின் மூலம் கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்களே தொடர்ந்து, ஏன்னா இப்ப இப்போ உள்ள மாணவர்கள் எல்லாம் தொழில்நுட்பத்துல தான் ஆர்வமா இருக்காங்க. புத்தகத்தை எடுத்து படிங்கன்னு சொன்னாங்க, கேட்க மாட்டாங்க. அதனால இந்த மாரி ஒரு அதாவது கூகுள் கிளாஸ்ல அந்த லேப்டாப் திறந்து போனை திறந்து பயன்படுத்தினாக்க அவங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். டீச்சர் சொன்ன மாதிரி கூகுள் வகுப்பறை தவிர்த்து நீங்க முகப்பிலே நீங்க பாத்தீங்கன்னா, அந்த டெலிமா முகப்பிலே பாத்தீங்கன்னா நிறைய போட்டி, அதாவது கேம் இருக்கும், அப்புறம் தண்டிங்கான அதாவது போட்டிகள் இருக்கும். பிறகு நிறைய சாட், அவங்களுக்கு சாட் ஜிபிடில போயிட்டு கூட அவங்க என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதுல தேடலாம். ஆனா எப்பொழுதும் இந்த பெற்றோர்கள் அவர்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சில சமயத்துல அவங்க பெற்றோர்களை என்னது போன் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு வேற ஒரு விஷயங்களை அவங்களாம் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால எப்போதும் பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை கண்காணித்து கொண்டே இருங்க. நீங்க அவங்க செய்யக்கூடிய பாடங்களையும் நீங்க தொடர்ந்து கண்காணிப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ இதுவரையில எல்லோரும் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு நன்றி. ஸோ இறுதி கட்டத்திற்கு நம்ம வந்துவிட்டோம். வாய்ப்பளித்த பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் கூகுள் வகுப்பறையை பற்றி சிறப்பான விளக்கத்தை கொடுத்த ஆசிரியர் திருமதி சரோஜா ராஜசேகர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் நேரத்தை ஒதுக்கி
கலந்து கொண்ட அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூகுள் கிளாஸ் ரூம் அதாவது டிஜிட்டல் தொழில்நுட்ப நுட்பங்களை பயன்படுத்தி நம் குழந்தைகள் அதிகமான பயன்படுவார்கள் என்பது உறுதி. மாணவர்கள் தீய செயலில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு நேரத்தை வேற வழி தேவையில்லாம செலவுபடுத்துறது தவிர்த்து இந்த கூகுள் வகுப்பறையில மாணவர்கள் நல்ல வழியில நேரத்தை கழிப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். இத்துடன் இந்த சொல்லுங்க. சாரி டீச்சர், கொஞ்ச நேரம் எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிட்டு நான் ஒரு போட்டோ பிடிச்சுக்குவேன். ஓகே, அந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு ஆசிரியர் கேட்ட மாதிரி நீங்களாம் ஒரு ஆன் பண்ணீங்கன்னா எல்லாரும் ஒரு போட்டோ பிடிச்சிக்கலாம். உங்களுடைய எல்லாமே ஆன் பண்ணுங்க. ஓகே, இன்னும் சிலர் திறக்காம இருக்காங்க. ஓகே, நம்ம போட்டோ பிடிச்சிடலாமா? ரெடி? 1 2 3 இருங்க. Okay, one more. 1 2 3. Okay. எதுவும் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இல்லை என்றால் இதுவரைக்கும் நம்முடன் இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த சந்திப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். எதுவும் கேள்வி இருக்கா டீச்சர்? யாராவது எது பேச போறீங்களா டீச்சர்? சுராஜா டீச்சர். எனக்கு இந்த வாய்ப்பளித்த புக்கின் மர்தாஜம் தோட்ட மாணவர் நல துணை தலைமை ஆசிரியர் திருமதி முருகம்மாள் அவர்களுக்கும், கோசாரங்கபாணியின் தலைமை ஆசிரியர், கோசாரங்கபாணி தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி நவமணி, துணை தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.